صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மரண தருவாயில் இருப்பவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒவ்வொரு மனிதனும் தனது ஆகிரத்திற்கான பயணத்தை தயார்படுத்தும் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பதாக ஒரு மணிமொழி இவ்வாறு காணப்படுகிறது: உனது பயணத்திற்கு நீ தயாராகிக்கொள். அந்த பயணத்தில் எடுத்துச் செல்ல வேண்டிய பிரயாண பொதியை உன்னோடு எடுத்துக்கொள். உனக்காக விதிக்கப்பட்டிருக்கும் அஜல் முடிவதற்கு முன் நீ அந்த தயார் நிலையை எடுத்துக்கொள் என்று இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதன் மீது மரணத்தின் அறிகுறிகள் தென்பட்டால் அவன் பின்வரும் விடயங்களை செய்து கொள்வது அவசியமாகும். இறைவன் அவன் மீது விதித்திருந்த கடமைகளை அவன் நிறைவேற்றாவிட்டால் அவற்றை நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாட்டை அவன் செய்து கொள்ள வேண்டும். அது தொழுகையாக, நோன்பாக, ஜக்காத்தாக, ஹும்ஸாக, ஏனைய பிற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், சொத்துக்களாக, அல்லது அவன் பெற்றிருந்த அமானிதங்களை மீள ஒப்படைக்கின்ற விடயங்களை அவன் துரிதமாக செய்ய வேண்டும். இந்த கடமைகளை அவன் செய்ய முடியாத நிலை அவனுக்கு உருவாகுமாக இருந்தால் அதனை செய்வதற்கான வசியத்தை தனது நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். மரணத்தை தழுவுகின்ற ஒருவரை கிப்லாவை முன்னோக்கி அவரை படுக்கையில் அமர்த்த வேண்டும். அவரை அண்மித்து இருப்பவர்கள் அவருடைய கரங்களை நீட்டி அவருடைய கால்களையும் நீட்டி வைத்து அவருடைய பாதங்களை கிப்லாவை முன்னோக்கி வைக்க வேண்டும். அவரை படுக்கையிலிருந்து எழுப்பினால் அவருடைய முகம் கிப்லாவை முன்னோக்கி வரும்படியாக அவரை அந்த படுக்கையிலே அமர வைக்க வேண்டும். உயிர் பிரியும் நிலையில் இருப்பவருக்கு ஹக்கான உண்மையான இஸ்லாமிய நம்பிக்கைகளை, அகீதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பரிசுத்த இமாம்களுடைய பெயர்களை அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய உயிர் பிரியும் போது அவருக்கு அருகாமையில் இருப்பவர்கள் அவருடைய கண்களையும் வாயையும் மூடிவிட வேண்டும். அவருடைய கரங்களை நீட்டி வைத்து அவருடைய கால்களையும் விரித்து வைக்க வேண்டும். அவர் மீது ஒரு வெள்ளை துணியை போட்டு விட வேண்டும். அந்த நேரத்தில் அவருக்கு அருகாமையிலிருந்து சூரத்து சாஃபாத், சூரா யாசீன் போன்ற சூறாக்களை ஓதுவது முஸ்தஹப்பாகும். மரணித்தவுடன் அவருக்கு எவ்வாறு குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பார்ப்போம். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: எவரொருவர் ஒரு மையத்துக்கான குளிப்பை நிறைவேற்றி அந்த மையத்திடம் இருந்து காணப்படுகின்ற குறைகளை மறைத்து கொள்கிறாரோ அவர் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை போன்று எந்த விதமான பாவங்களும் இல்லாத ஒருவராக, பாவ மன்னிக்கப்பட்டவராக திகழுவார் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எவரை குளிப்பாட்ட வேண்டும் என்பதை பார்ப்போம். மரணித்தவர் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு குளிப்பு நிறைவேற்றுவது அவசியமாகும். அதேபோன்று 4 மாதங்களை அடைந்த நிலையில் இருக்கின்ற சிசுவுக்கும் குளிப்பு நிறைவேற்ற வேண்டும். குளிப்பை நிறைவேற்றுபவர் எந்த நிபந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். மையத் ஆணாக இருந்தால் குளிப்பை நிறைவேற்றுபவர் ஆணாக இருக்க வேண்டும். மையத் பெண்ணாக இருந்தால் குளிப்பை நிறைவேற்றுவரும் பெண்ணாக இருக்க வேண்டும். 3 வருடங்களை அடையாத குழந்தையாக இருந்தால் அதற்காக குளிப்பை நிறைவேற்றுபவர் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருப்பதில் தவறில்லை. குளிப்பை நிறைவேற்றும் போது மையத்தினுடைய மர்ம உறுப்புக்கள் அவுரத்தை நிச்சயமாக மறைத்து வைத்து கொள்ள வேண்டும். குளிப்பை நிறைவேற்றுபவர்
மூமினாக, இஸ்னா ஷரியா கோட்பாட்டை கொண்டவராக, புத்தி உள்ளவராக, பருவ வயதை அடைந்தவராக, குளிப்பு சம்பந்தமான சட்டங்களை தெரிந்தவராக இருக்க வேண்டும். அந்த குளிப்பை இறைவனுக்காக நிறைவேற்றுகிறேன் குர்பத்தன் இலல்லா என்ற நியத்தோடு அதனை நிறைவேற்ற வேண்டும். மையத்தை எவ்வாறு குளிப்பாட்ட வேண்டும் என்பதை பார்ப்போம். குளிப்பை நிறைவேற்றுகின்ற நீர் சுத்தமானதாகவும் அபகரிக்கப்படாத நீராகவும் இருக்க வேண்டும். அந்த நீர் 3 வகையை கொண்டதாக இருக்க வேண்டும். முதலாவது இலந்தை இலை அல்லது அதனை இடித்து எடுத்த தூளை கலந்த நீராக இருக்க வேண்டும். இரண்டாவது நீர் கைப்பூரம் கலந்த நீராக இருக்க வேண்டும். மூன்றாவது முழுமையாக சுத்தமான நீரால் குளிப்பாட்ட வேண்டும். நீரில் இலந்தை தூள் அல்லது கைப்பூரம் கலக்கின்ற போது அந்த தூள் அல்லது கற்பூரம் கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, குறையவும் இருக்கக்கூடாது. அவை கூடுதலாக ஆகி அந்த நீரை கற்பூர நீரென்றும் அல்லது இலந்தை நீரென்றும் முழுமையாக பேர் வருகின்ற அளவு அதனை அதிகரிக்கவும் கூடாது. கற்பூரமோ இலந்தை தூளோ கலக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவும் அந்த பொருட்கள் குறைவாகவும் இருக்கக்கூடாது. மையத்திற்காக நிறைவேற்றப்படுகின்ற குளிப்பு ஏனைய குளிப்புகளை போன்று வித்தியாசமில்லாதது. எனினும் ஃபுகஹாக்களுடைய அபிப்பிராய பிரகாரம் தர்த்தீபான குளிப்பையே அதற்கு நிறைவேற்ற வேண்டும். தர்த்தீபான குளிப்பு என்பது முதலாவது தலையையும் கழுத்தையும் கழுவிக்கொள்வது, இரண்டாவது வலது பக்கத்தையும் மூன்றாவது இடது பக்கத்தையும் கழுவுவதாகும். குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன் மையத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான நீரை சென்றடைய தடுக்கின்ற தடைகள் அல்லது நஜிசுகள் இருந்தால் அவற்றை நீக்கிவிட வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்டது போன்று மையத்தை 3 வகை நீரை கொண்டு குளிப்பை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது இலந்தை தூள் அல்லது இலந்தை இலை கலந்த நீர். இரண்டாவது கற்பூரம் கலந்த நீர். மூன்றாவது முழுமையாக பரிசுத்தமான நீர். குளிப்புடன் தொடர்படுகின்ற சில முக்கியமான விடயங்கள். முதலாவது மையத்திற்கான குளிப்பை நிறைவேற்றினால் ஏனைய குளிப்புகள் அந்த மையத்தின் மீது கடமையாக இருந்தால் இந்த குளிப்பை நிறைவேற்றுவதன் மூலம் அது போதுமானதாக மாறிவிடும். மையத்திற்கான குளிப்பு சரியாக நிறைவேற்றப்பட்டால் அந்த குளிப்பை எதுவும் முறித்து விடாது, பாத்திலாக்கி விடாது. குளிப்பை நிறைவேற்றி முடித்ததன் பிறகு அந்த மையத்தில் நஜிஸ் பட்டால் அந்த குளிப்பை மீள செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்றாலும் அந்த நஜிஸ் பட்ட இடத்தை மாத்திரம் சுத்தப்படுத்தி விட்டால் போதுமானது. அதே போன்று மையத்தினுடைய முன்பின் துவாரங்களிலிருந்து நஜிஸ் வெளிப்பட்டாலும் முடிந்த அளவு அவற்றை சுத்தப்படுத்தி விட வேண்டும். மையத்தொன்றை குளிப்பாட்டியதன் பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டிய விடயம் அந்த மையத்தை ஹனூத் செய்வதாகும்.
அதாவது கற்பூரம் பூசுதல் என்ற விடயமாக இருக்கின்றது. ஹனூத் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். கற்பூரத்தை அரைத்தெடுத்து அதனை மாவாக்கி மனிதன் சுஜூது செய்கின்ற போது நிலத்தில் படுகின்ற 7 உறுப்புகளின் மீதும் அந்த கற்பூரத்தை பூச வேண்டும். நெற்றி, கையினுடைய உட்பகுதி, முழங்கால்கள், பாதத்தின் பெருவிரலின் முன்பகுதி. கற்பூரம் அபகரிக்கப்பட்டதாகவோ அல்லது பழையதாகவோ இருக்கக்கூடாது, மனம் உள்ளதாக இருக்க வேண்டும். மையத்தை ஹனூத் செய்ததன் பிற்பாடு அதனை கஃன் இட வேண்டும். கஃனுக்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதை பார்ப்போம். கஃனுக்கான துணிகள் எவ்வாறு அமைய வேண்டும்? கஃனுக்கான துணி அபகரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, அது சுத்தமானதாக இருக்க வேண்டும், ஹலாலானதாகவும் இருக்க வேண்டும். செத்த பிராணிகளின் தோள்களிலிருந்து செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு துணியும் அதற்கு கீழிருக்கின்ற துணியை மறைப்பதாக இருக்க வேண்டும். மையத்தை குளிப்பாட்டியதன் பிறகு அந்த மையத்தை 3 துணிகளால் கவனிட வேண்டும். முதலாவது சாரன், அது மரணித்த மனிதனுடைய தொப்புளிலிருந்து அவனுடைய முழங்கால் வரைக்கும் உட்பட்ட பகுதியை மறைப்பதாக இருக்க வேண்டும். இரண்டாவது சட்டை, அது தோல் புயத்திலிருந்து பாதம் வரைக்கும் உட்பட்டதாக இருக்க வேண்டும். மூன்றாவது முழு உடலையும் மறைக்கின்ற துணியாக இருக்க வேண்டும். அது மையத்தின் உச்சன் தலையிலிருந்து மையத்தின் பாதம் வரைக்கும் உள்ள முழு பகுதியை மறைக்க வேண்டும். அத்தோடு சற்று நீளமானதாக இருக்க வேண்டும். அதனை முடிச்சு போடுகின்ற அளவுக்கு அந்த துணி நீளமானதாக இருக்க வேண்டும். மையத்து தொழுகை தொடர்பாக அறிந்து கொள்வோம். மரணித்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தொழுகை நடாத்துவது கடமையாகும். அதேபோன்று குழந்தை மரணித்தால் அந்த குழந்தையினுடைய தாய் அல்லது தந்தை முஸ்லிமாக இருந்தால் அந்த குழந்தைக்காகவும் தொழுகை நடாத்தப்பட வேண்டும். தொழுகை நடாத்துபவருக்கு முன்னிலே மையத்தை வைத்து அதனுடைய தலைப்பகுதி தொழுவிப்பவரின் வலப்புறத்திலும் அந்த மையத்தின் கால் பகுதி தொழுவிப்பவரின் இடப்பக்கத்திலுமாக இருக்க வேண்டும். மையத்து தொழுகை நடாத்தப்பட வேண்டிய நேரம் மையத்தை கவனிட்டதன் பிற்பாடும் அதனை அடக்கம் செய்வதற்கு முன்னும் அந்த மையத்துக்கான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகை நிறைவேற்றப்படாமல் மையத் அடக்கம் செய்யப்பட்டால் அந்த மையத்தினுடைய கபரின் மீது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அந்த மையத் அழிந்து போகாதிருக்கின்ற கால எல்லைக்குள் அந்த மையத்திற்கான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மையத்து தொழுகை நடாத்துபவர் கொண்டிருக்க வேண்டிய நிபந்தனைகள்: உது, குளிப்பு, அதேபோன்று உடல் ரீதியான சுத்தம், உடை ரீதியான சுத்தத்தை அவர் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மையத்து தொழுகை ஜமாத்தாக இடம்பெறுமாக இருந்தால் அந்த ஜமாத்து தொழுகையிலே இமாமும் மாமும்களும் தொழுகையில் ஓதுகின்ற அனைத்து திக்ருகளையும் ஓதிக்கொள்ள வேண்டும். மையத்து தொழுகை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பார்ப்போம். மையத்து தொழுகை 5 தக்பீர்களை கொண்டதாக அமையும். முதலாவது குர்பத்தன் இலல்லா, இறைவனுக்காக வேண்டி அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறேன் என்று நியத்து இருக்க வேண்டும். இரண்டாவது, அது அந்த மையத் ஆனா பெண்ணா என்பதை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இமாம் தக்பீர்களை ஒவ்வொன்றாக சொல்லி அதிலே ஓதுகின்ற திக்ருகளை ஒவ்வொன்றாக ஓதுவார்.
الله أكبر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. الله أكبر. اللهم صل على محمد وآل محمد. الله أكبر. اللهم اغفر للمؤمنين والمؤمنات. الله أكبر. اللهم اغفر لهذا الميت. الله. நான்காவது தக்பீரை சொல்லிவிட்டு அல்லாஹும் மக்ஃபிர்லி ஹாதல் மையத் என்றும், பெண்ணாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர்லி ஹாதிஹில் மையத் என்றும் கூறி ஐந்தாவது தக்பீரை சொல்லி தொழுகையை நிறைவு செய்வார். மையத்தை அடக்கம் செய்கின்ற அந்த நல்லடக்க நிகழ்வில் பங்கேற்றல் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வோம். ஒரு மையத்தை அடக்கம் செய்வதில் கூடுதலான முஸ்லிம்கள் பங்கெடுப்பது மிகவும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதிலே அதிகமான சிறப்புகளும் நற்கூலிகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்றாலும் அதில் ஆகுமாக்கப்படாத ஷரியத் அங்கீகரிக்காத காரியங்கள் கர்மங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். உதாரணமாக இறைவனுக்கு நன்றி கூறாமல் துன்ப துயரங்களை நினைத்து அழுது புலம்பி ஒப்பாரி வைத்து கொள்ளுதல் போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலே புறம் பேசுதல், அதே போன்று வீண்விரயங்கள் போன்ற விடயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மையத்தை அடக்கம் செய்வது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வோம். முஸ்லிமான ஒவ்வொருவரையும் அடக்கம் செய்வது வாஜிபாகும். அது குறை மாதத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அதனை அடக்கம் செய்ய வேண்டும். அடக்கம் செய்கின்ற போது அந்த உடலை கபருக்குள் வைத்து அடக்கம் செய்தால் அதனை மிருகங்கள் தோண்டி எடுக்கா வண்ணமும் அதிலிருந்து வருகின்ற நாற்றங்கள் வெளியில் வராமலும் அந்த கபரை அமைத்து கொள்ள வேண்டும். கபருக்குள் மையத்தை வைக்கின்ற போது ஒருக்கணித்து கழித்து வைக்க வேண்டும். மையத்தினுடைய முகம் முழுமையாக கிப்லாவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். மையத்தை அடக்கம் செய்வது தொடர்பான விடயங்களில் மையத்திலிருந்து பிரிந்த அதனுடைய உடல் உறுப்புகளையும் அதனோடு சேர்த்தே அடக்கம் செய்ய வேண்டும். மையத்தை அடக்கம் செய்கின்ற இடம் அபகரிக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடாது. அதேபோன்று அடக்கம் செய்யப்படுகின்ற இடம் வக்ஃப் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. உதாரணமாக தொழுகைக்கென்று வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாயிலை போன்று இருக்கக்கூடாது. اللهم صل على محمد يا رب صل عليه وآله. اللهم صل على محمد يا رب صل عليه وآله.